எலுமிச்சையினுடைய பூர்வீகம் ஆசியா கண்டம் தான். இது இந்தியா அல்லது சீனா அல்லது பர்மாவின் வடக்கு பகுதிகளில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இதற்கான தெளிவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இந்தியாவின் அசாமை சுற்றியுள்ள பகுதி தான் எலுமிச்சையின் பூர்வீகம் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஹராப்பாவின் அகழ்வாய்வுகள்ல கிடைச்ச கிமு 2000 சேர்ந்த ஒரு அணிகலன் எலுமிச்சையின் இலை வடிவத்தில் இருந்திருக்கு. ஆக இதற்கு முன்பிருந்தே எலுமிச்சை இங்க புழக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. கிமுவில் இருந்தே எலுமிச்சையின் சாரானது தெற்காசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் தொற்று நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தவிர விஷ முறிவுக்கும் எலுமிச்சை சாறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தெற்காசிய பகுதிகளில் இருந்து எலுமிச்சை முதலில் பாரசீகத்துக்கும் பின் அங்கிருந்து ஈராக்குக்கும் பரவியது. கிபி 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எலுமிச்சை எகிப்துக்கு பரவியது. கிபி 1000ற்கும் 1150ற்கும் இடைப்பட்ட காலத்தில் எலுமிச்சை அரபு நாடுகளுக்கும் மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கும் பரவியது. இந்தியாவோடு வணிக தொடர்பு வைத்திருந்த ரோமானியர்கள் மூலமாகத்தான் உலகின் பல பகுதிகளுக்கு எலுமிச்சை கொண்டு செல்லப்பட்டது. ஆக ரோமில் கிபி 1ஆம் நூற்றாண்டில் இருந்தே எலுமிச்சை புழக்கத்திற்கு வந்துவிட்டது. எலுமிச்சை பற்றிய எழுத்துப்பூர்வமான பதிவுகள் கிபி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்த அரபு மொழியில் அமைந்த விவசாய நூல்களில் காணப்படுகின்றன. இந்த எலுமிச்சை மரத்தை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களது அரண்மனை தோட்டத்தில் அழகுக்காக வளர்த்துள்ளார்கள். சிஃபான் கேக் இது 1927 கலிபோர்னியாவில் ஹாரி பேக்கர் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக மென்மையான கேக் வகை. இந்த கேக்ல லெமன் ஜூஸ் சேர்த்து செய்யும் வழக்கம் அமெரிக்க நாடுகளில் இருக்குது. இந்த கேக்கை போலவே அமெரிக்கர்கள் மத்தியில பிரபலமாக இருக்கக்கூடிய லெமன் சேர்த்து செய்யும் பேக்கரி உணவுகள் லெமன் மெரிங்கே பை, லெமன் ஐஸ் பாக்ஸ் பை, லெமன் டாட். வணக்கம். இனி என்ன செய்ய போறீங்க? நம்ம இன்னைக்கு பண்றது லெமன் கஸ்டர்ட் சீஸ் கேக். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? மில்க்கு, சுகரு, கஸ்டர்ட் பவுடரு, சீஸு, பட்டரு, லெமன் ஜூஸு, ரைசின், ஜெலாட்டின், எக் ஒயிட்டு, சுகரு. பேஸுக்கு பிஸ்கட்டு, சுகரு, பட்டரு. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, நம்ம இப்போ கஸ்டர்ட் பண்றோம். கஸ்டர்ட் பண்ண போறோம். பாலை சூடு பண்ணணும். ஓகே. நல்லா அது கொதிச்சு வரும்போது அந்த சுகரு கஸ்டர்ட் போடணும். சரி, இப்போ நம்மளுக்கு பால் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பால் கொதிக்கும் போது லைட்டாக சுகர் போட்டுக்கிறோம். சுகர் போட்டு 1/2 லிட்டருக்கு 100 கிராம் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் போட்டு இப்போ நம்ம சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது கஸ்டர்ட் பவுடரை சேர்க்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் டைரக்டா போட்டாச்சுன்னா லம்ஸ் ஆயிடும். சரி, அதனால கொஞ்சம் தண்ணியில வச்சுட்டு தண்ணியில நம்ம கஸ்டர்ட் பவுடரை நல்லா கலந்துக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதில் சேர்க்க போறோம். அதுக்கு பிறகு இதில் நம்ம கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இப்போ நம்மளுக்கு அந்த நல்ல குழகுழன்னு அந்த பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாமா? இப்போ அடுப்பு நிப்பாட்டிட வேண்டியதான், இறக்கிற வேண்டியதான் இல்லையா? ரைட். இறக்கணுன்னா என்ன செய்யணும்னா லெமன் ஜூஸ் போடுறோம். 100 ml லெமன் ஜூஸ். 100 ml லெமன் ஜூஸ். ஓகே. இந்த ஹீட்லேயே இந்த பட்டர் போட்டுக்கலாம். பட்டரை மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டரை மிக்ஸ் பண்ண உடனே இந்த சீஸ் நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்துறோம். நம்மளுக்கு க்ரீம் கஸ்டர்ட் ரெடி. இதுக்கு அடுத்தது என்ன சேர்க்க போறீங்க? இதுக்கு அடுத்து இந்த ரைசினை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? போடலாம். இது நம்ம என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இதை சாப்பிட்டு பண்ணுறதுக்கு மெரிங் அடிக்கணும். எக்கும் ஒயிட்டும் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். எக் ஒயிட்டும் சுகரும் போட்டு இப்போ பீட் பண்ண போறீங்க இல்லையா? சரி. ஓகே ஓகே. இதை நம்ம இதில் போட்டுற வேண்டியதான், மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இல்லையா? ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேஸ் வேணும். ஓகே, நமக்கு இது போடுறதுக்கு
இப்போ நம்ம மோல்டில் இந்த பிஸ்கட் க்ரம்ஸு சுகரு பட்டர் ஆட் பண்ணதை ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பேஸ். இது அந்த கேக் மேலே பிடிச்சி நிற்கிறதுக்காக பேஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே க்ரீமை போட போகிறோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். -17 டிகிரியில் இது வந்து 1 hour இருக்க போகுது. அரபு வணிகர்கள் மூலமாகத்தான் எலுமிச்சை சீனாவுக்குள்ள பரவி இருக்கு. அங்க அப்ப அது விலை மதிப்பு அதிகமுள்ள பொருளாக பார்க்கப்பட்டிருக்கு. ஐரோப்பிய கண்டத்துல 15ஆம் நூற்றாண்டுல இத்தாலியின் ஜெனோவா நகரத்துல முதலாக எலுமிச்சை பயிரிடப்பட்டதாக வரலாறு சொல்லுது. கிபி 1493ல கொலம்பஸ் தன்னுடைய கடற்பயணம் மூலமாக எலுமிச்சை விதைகளை அமெரிக்க கண்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. ஆனாலும் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அங்க எலுமிச்சை விவசாயம் என்பது பெரிய அளவுல நடந்திருக்கு. ஒன் ஹவர் ஆச்சு. லெமன் சில்டு சீஸ் கேக்கு நல்ல சில்லுன்னு நல்ல ரெடி ஆயிருக்கு இல்லையா? லெமன் சில்டு சீஸ் கேக் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உள்ள போகுது. சில்டு சீஸ் கேக் நச்சின்னு இருக்கு. எலுமிச்சம்பழத்தை தனியா ஜூஸ் போட்டு குடிச்சா அது ஒரு சுவை, அதோட நன்னாரியும் கலந்து குடிச்சா அது ஒரு தனி சுவை, அதோட சோடாவும் கலந்து குடிச்சா அடாடா எப்படி இருக்கும். அண்ணே ஒரு லெமன் சோடா போடுங்க. சோடா அப்படியே விறுவிறுன்னு இருக்கு. சரி, இந்த சோடாவினுடைய வரலாறு என்ன? சோடான்னா என்ன? கார்பனேற்றம் செய்யப்பட்ட நீர் அப்படின்னு சுருக்கமாகவும் சொல்லலாம். நீரோடு கரியமில வாயு என்னும் கார்பன் டை ஆக்சைடை கலந்து அதில் வாயு குமிழ் உண்டாவதற்கேற்ப கார்பனேற்றிய சுவை மிகுந்த நீர் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லலாம். சரி, முதலில் சோடா உருவானது எப்படி? ஜோசப் பிரிஸ்லி, இவர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இயற்கை தத்துவவாதி, வேதியியலாளர், ஆங்கில அறிஞர், கண்டுபிடிப்பாளர், அரசியல் மேதைன்னு இவருக்கு பல முகங்கள் உண்டு. இவர் பல வாயுக்களை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த ஜோசப் பிரிஸ்லி தான் உலகின் முதல் சோடா நீரை தயாரித்தவர். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரம், இந்த நகரத்துக்கு பக்கத்துல தான் ஜோசப் வாழ்ந்துகிட்டு வந்தார். அவர் வீட்டு பக்கத்துல பார்லியை வைத்து பானங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்துச்சு. அந்த தொழிற்சாலைகள்ல ஈஸ்ட் மூலமாக பார்லியை புளிக்க வச்சு அதை காய்ச்சி பதப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு அந்த கலவையை பெரிய பீப்பாய்கள்ல சேமிச்சும் வைப்பாங்க. நாள்பட இந்த ஈஸ்ட் பார்லி கலவை கரி அமில வாயுவை வெளியிடும். இந்த கரி அமில வாயு பீப்பாய்கள்ல புகை மூட்டம் மாதிரி சேர்ந்திருக்கும். கிபி 1768ல ஒரு நாள் ஜோசப்புக்கு இந்த கரி அமில வாயுவை பார்த்ததும் ஒரு யோசனை வந்துச்சு. அந்த வாயுவை ஜோசப் ஒரு காலி சீசால பிடிச்சு அடைச்சாரு. அதற்கப்புறமா அதுல தண்ணீரை குறிப்பிட்ட அளவுல கலந்தாரு. இப்படி பல முறை பல விகிதாச்சாரங்கள்ல கலந்தும் பார்த்தார். அதாவது நீரில் அதிக அழுத்தத்தில் கரி அமில வாயுவை கரைத்து அடைத்து வைத்து பின் அந்த நீரை சுவைத்து பார்த்தார். விறுவிறுப்பு தன்மையுடன் புதிய சுவையுடன் அது இருந்துச்சு. இப்படித்தான் உலகின் முதல் சோடா நீர் ஜோசப் பிரிஸ்லியால் தயாரிக்கப்பட்டது. என்னோட இருக்கிறது மிஸ்டர் லீ, மாக்டெயில் மிக்ஸாலஜிஸ்ட். வணக்கம். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? மாக்டெயில் லெமன் ஜிஞ்சர் மிஸ்ட். இதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னெல்லாம்? இன்கிரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ரெகுலர் இன்கிரீடியன்ஸ் ஈஸிலி அவைலபிள் அண்ட் வாட் டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் தான். ஓகே, வீட்டிலே நம்ம பண்ணுறது தான். எஸ், வெரி ஈஸி டு மேக். ஒன் இஸ் லெமன். ஓகே. செகண்ட் இஸ் கார்டமம். ஓகே, ஏலக்காய். ஜிஞ்சர். ஓகே. சுகர் சிரப் என்பது. இதில் என்ன சுகர் சிரப்பில் என்ன போட்டிருக்கீங்க? இந்த சுகர் சிரப் we have infused with cardamom and
chopped lemongrass. இதுக்கு மேல வந்து நம்ம ஐஸ் போடுவோம், கடைசியா Soda topped with soda. சோடா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறீங்க? First, lemon wedges. ஓகே, இங்க ஒரு 3 பீஸ் தான், 3 piece 3 பீஸ் போட்டுக்கலாம். better. 3 piece lemon. About 3 ஏலக்காய், ஏலக்காய். 1 teaspoon of சாப்டு ஜிஞ்சர். chopped ginger. போட்டு எல்லாத்தையும் லைட்டாக மேஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அ மட்லர். ஓகே, இதை வச்சுட்டு we got to gently put pressure. அந்த ஜூஸை மட்டும் வெளியே எடுக்கணும். ஓகே. எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு ப்ரெஸ் பண்ணால் ஒரு சின்ன கசப்பு கசப்பு வரும். ஸோ அப்படியே ஸ்லைட்டா மைல்ட்லி டு டேக் த பெஸ்ட் ஆஃப் த ஜூஸ், சம்திங் நைஸ். அதுக்கப்புறம் we add the sugar syrup. ஓகே, The sugar ஆல்ரெடி syrup, நம்ம அதுல வந்து it is already cardamom and lemongrass போட்டு இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஓகே. எவ்வளவு தேவைப்பட அப்ராக்சிமேட்லி மேபி 20 ml 30 ml டிபெண்டிங் ஆன் என்ன சுகர் வேணுமோ அந்த சுகருக்கு நம்ம போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இட்ஸ் வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் we top up with ice. ஓகே, required quantity ice. ஓகே. சம்மருக்கு people like to top with a lot of ice. ஓகே, Okay, we have soda which we will top. வாவ். I think that should be fine. One gentle stir. ஓகே, ஓகே. நம்மளுக்கு For garnish, we have a finely chopped bunch of lemongrass, which can be used in, and a lemon slice. So this, one of the best refreshers, easily makeable at home, even children can do it, and absolutely refreshing. That's the ginger lemon mix for you. லெமன் ஜிஞ்சர் மிஸ்ட் வித் சோடா. ஆஹா, இந்த லெமன் ஃப்ளேவர் அதோட ஜிஞ்சர் ஃப்ளேவரும் சேர்ந்து சோடாவும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. லெமன் ஜிஞ்சர் மிஸ்ட் கோடைக்கு இதம். எலுமிச்சை சாறிலிருந்து மருந்து தயாரிக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியில தான் சிட்ரிக் அமிலம் கிடைச்சது. கிபி 1784 கால் வில்லம் ஷீல் அப்படிங்கக்கூடிய ஸ்வீடனை சேர்ந்த நிபுணர் எலுமிச்சை சாறிலிருந்து சிட்ரிக் அமிலத்தை முதலில் பிரித்தெடுத்தார். கிபி 1875 கெட்ட ரத்தத்தை சுத்திகரிக்க எலுமிச்சை சாறை விட மிகச்சிறந்த மருந்து கிடையாது அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளில் கண்டுபிடிச்சாங்க. முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்களில் ஜெர்மானிய வீரர்கள் தங்களுடைய பைகளில் எலுமிச்சையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். போர்க்களத்துல காயங்கள் உண்டாகிறப்போ இரத்த கசிவை கட்டுப்படுத்த இந்த எலுமிச்சை சாறை தான் அவங்க உபயோகப்படுத்தி இருக்காங்க. இப்படி காலம் காலமாக எலுமிச்சை உலகமெங்கும் பான தயாரிப்புகள்ல, உணவுப் பொருட்கள் தயாரிப்புல, மருந்து தயாரிப்புலன்னு பல விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. 100 கிராம் எலுமிச்சம்பழத்துல நீர் சத்து 50 கிராம் இருக்குது. புரத, தாது, சுண்ணாம்பு, இரும்பு, நார் சத்துக்களும் இதுல இருக்குது. கரோட்டின், தயாமின், நியோசின் போன்ற வேதிப்பொருட்கள், வைட்டமின் ஏ, பி, சியும் இதுல காணப்படுது. வைட்டமின் சி மட்டும் இதுல 63 மில்லிகிராம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த எலுமிச்சையில இருக்கிற சிட்ரிக் அமிலம் தொற்று நோய் கிருமிகளின் தாக்குதலில் இருந்து நம்ம உடலை பாதுகாப்பதோடு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்யுது. நெஞ்சில சேர்ந்திருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றும் சக்தி எலுமிச்சை சாற்றுக்கும் தேனுக்கும் இருக்குது. எலுமிச்சை சாரோடு மிளகும் சீரகமும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் நீங்கும், உடலின் நரம்பு மண்டலத்திற்கு வலிமை கொடுக்கும் அப்படின்னு சித்த மருத்துவம் பட்டியலிடுது. இந்தியாவுக்கு சோடா யார் மூலமாக வந்தது, எப்ப வந்தது, அதனுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவுக்கு சோடாவை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்க தான். கிபி 1825 சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய தேவைக்காக, அதாவது மது வகைகள்ல கலந்து குடிப்பதற்காக சோடாக்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேல்தட்டு இந்தியர்கள் தான் முதலாக சோடாவை பிரிட்டிஷார் மூலமாக அனுபவிச்சவங்க. முதல்ல தங்களுடைய தேவைகளுக்காக சோடாவை பிரிட்டன்ல இருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பிறகு சோடா தயாரிக்கக்கூடிய எந்திரங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கேயே சோடாவும் தயாரிச்சிருக்காங்க. எந்த ஊர்ல என்ன சோடா கம்பெனி எப்ப தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான துல்லியமான புள்ளி விவரங்கள் எதுவுமே இல்லை. என்னோட இருக்கிறது மிஸ்டர் பிரதீப். ஹாய் பிரதீப். ஹாய். எனக்காக என்ன மாக்டெயில் பண்ணி தர போறீங்க? இன்றைக்கி பண்ணுற மாக்டெயிலோட பேர் வந்து கூலர்ஸ் பெர்ரி.
கூலர்ஸ் பெரி பெரி ஓகே. என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவை? நமக்கு பேசிக்காக லெமன் வேணும். ஓகே. இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் 15 ml வேணும். கொஞ்சம் சுகர் சிரப், அப்புறம் உங்களுக்கு டெமிரரா சுகர் வேணும். இதுவும் சுகர் அந்த ஸ்வீட்னஸ்க்காக தான். ஸ்வீட்னஸ் அந்த டெமிரரா சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிங்க் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அப்புறம் கிரான்பெரி, நீங்கள் எந்த பெரி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஐஸ் போட்டு நம்ம காக்டெயில் ஷேக்கர்ஸ் இருக்குது, நம்ம ஷேக் பண்ணி நம்ம இந்த கிளாஸில் இது வந்து சால்ட் ரிம் பண்ணி இந்த கிளாஸ் வைப்போம். ஓகே. இப்போ சால்ட்டை ரிம் பண்ணினா அந்த மேலே டாப் எட்ஜில் ரிம் பண்ணிடுவோம். எதுக்காக அந்த சால்ட்டை ரிம் பண்ணுறோம்? ரிம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்ப்னஸ் பிகாஸ் ஆஃப் தி டெமிரரா. ஓகே. டெமிரரா சுகரில் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். கிறிஸ்ப் கிடைக்கும். அப்புறம் வந்து கிரான்பெரியில் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஓகே. அப்புறம் லெமன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாராக இருக்கும். ஓகே. சுகர் சிரப் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த சால்ட் வந்து கொஞ்சம் சால்ட்னஸ் கொடுக்குது. ஓகே. ஒரு மிக்ஸ்டு ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து சோடால மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த ஃபிஸி கிடைக்கும்போது ரொம்ப மோர் ரெஃப்ரெஷிங் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அதை எங்களுக்கு செஞ்சு காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிளாஸில் ரிம் பண்ணி வச்சிடணும் சால்ட் எடுத்து. சும்மா லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லெமன் ஜூஸோட இது போயிடும். ஓகே. அப்போ நீங்கள் சால்ட் எடுத்து ஒன்றும் இல்லை அப்படியே வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சால்ட்டோட இது கிடச்சிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டோட பேர் வந்து காக்டெயில் ஷேக்கர், காக்டெயில் மாக்டெயில் ஷேக்கர். ஓகே. ஷேக்கர். இதில் நம்ம எல்லாம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ரிங்க்கை நல்லா ஷேக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் சோடாவால் டாப் அப் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நம்ம ஐஸ் போட்டுக்கலாம். ஸோ ஐஸ் ரெடியாக இருக்குது. ஐஸ் ஃபுல்லாக போடணும். எவ்வளோ டெம்பரேச்சர் உங்களுக்கு நல்லா சில்டு வேணும்னா எவ்வளோ வேணும் ஐஸ் போட்டுக்கலாம். ஓகே. பொதுவாக நீங்கள் மேக்ஸிமம் ஆஃபுக்கு மேலே போட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் லெமன் ஜூஸ் இது 15 ml இருக்குது, ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. அப்புறம் சுகர் சிரப் ஜஸ்ட் 15 ml யூஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து டெமிரரா சுகர். ஓகே. அந்த கிறிஸ்மஸ் கிடைக்க கொஞ்சம் போட்டாச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது பெரி, கிரான்பெரி ஊற்றி 30 ml இருக்குது. ஓகே. அப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு மென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அது உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து நம்ம நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா ஃபோம் வரும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், we have to top it up with சோடா. ஓகே. ஷேக் பண்ண போகிறோம். நல்லா லாக் பண்ணதுக்கப்புறம் ஓகே. நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாஸில் ஊற்றணும். ஊற்றியாச்சு. ஃபைனலாக நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சோடா எடுத்துகிட்டு சோடா. அப்புறம் ஒரு லெமன் கிராஸ் ஸ்டிக் இருக்குது. கூலர்ஸ் பெரி ரெடியாக இருக்குது. ரெடி. கூலர்ஸ் பெரி கூல். சோடாவுக்கு சோடா அப்படின்னு பேர் வச்சது யாரு? அமெரிக்கர்கள் தான். 2ஆம் உலகப் போருக்கு முன்பு வரை அமெரிக்காவில் இந்த கார்பனேற்றம் செய்யப்பட்ட நீர்ல ஜீரண கோளாறுகளை நீக்க சோடியம் உப்புக்களும் சேர்த்து தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. சோடியம் உப்புக்கள் சேர்க்கப்பட்ட நீர் அப்படிங்கிறதுனால சோடா வாட்டர் அப்படின்னு அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. இருபது 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெருவுக்கு தெரு பெட்டி கடைகளை ஆக்கிரமிச்சிருந்தது கோலி சோடா. இது வரலாற்று உண்மை. இந்த கோலி சோடா பாட்டிலினுடைய அழகே தனி. அதனுடைய வடிவமைப்பு அருமையானது. இதை யார் உருவாக்குனாங்க, ஏன் உருவாக்குனாங்க? ஆரம்ப காலத்துல குளிர்பான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பாட்டில இருந்து கேஸ் வெளியில போகாம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. கார்க் வச்சு பாட்டில அடைச்சு பார்த்தாங்க. மரத்தால மூடி செஞ்சு அடைச்சு பார்த்தாங்க. எதுவுமே சரி வரல. ஈரம் காட் அப்படிங்கக்கூடிய லண்டனை சேர்ந்தவர். இவரு சோடா நீர் குளிர்பான தயாரிப்பாளர். இவருக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. இவர் தான் உட்கார்ந்து யோசிச்சாரு. பாட்டில இருக்கக்கூடிய கேஸ் சீக்கிரத்துல வெளியில போகாத அளவுக்கு ஒரு பாட்டிலை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் உருவாக்குனதுதான் கோலி சோடா பாட்டில். தடிமனான கண்ணாடி பாட்டில். அதன் கழுத்து பகுதி நீண்டது. பாட்டிலுக்கு உள்பக்கம் கழுத்து பகுதியின் மேற்புறத்தில் மார்பிளால் ஆன ஒரு குண்டு பொருத்தப்பட்டிருக்கும். அதை பாட்டில் வாய் வழியாக வெளியே எடுக்க முடியாது. அந்த குண்டை அழுத்தி பாட்டிலின் உள்ளே தள்ளலாம். அப்போது அந்த குண்டு பாட்டிலின் அடிப்பகுதிக்கு போய் விழாது. கழுத்தின் கீழே சிறிய தடுப்பு போன்று இருக்கும் அமைப்பில் தங்கி நிற்கும். கேஸ் எளிதில் வெளியே போகாத மாதிரியான இந்த வடிவமைப்பு கொண்ட பாட்டில்
ஹிரம் காட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1872. இந்த பாட்டில் சந்தையில் வெளிவந்தவுடனேயே பிரபலமானது. இந்த பாட்டில் வடிவமைப்புக்காகவே அவருடைய பானங்கள் அதிக அளவில் விற்கத் தொடங்கின. ஹிரம் காட் தன்னுடைய பாட்டில் வடிவமைப்புக்கு பேட்டன் உரிமையும் வாங்கினார். இன்றைக்கும் கோலி சோடா பாட்டில்கள் காட் நெக் கிளாஸ் பாட்டில் என்ற பெயரில்தான் அழைக்கப்படுகின்றன. ஆக கோலி சோடாவின் தந்தை ஹிரம் காட் தான். என் கூட இருக்கிறது மிக்ஸாலஜிஸ்ட் ஜமேஷ். ஹாய். ஹாய். இப்போ எங்களுக்காக என்ன மாக்டெயில் பண்ண போறீங்க? இது வந்து வாட்டர்மெலன் ஸ்லஷ் வித் சோடா. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னலாம்? வாட்டர்மெலன் யூஸ் பண்ணுவோம், நார்மலா மின்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சிருக்கோம், லெமன் வெட்ஜஸ் யூஸ் பண்ணுவோம், சோடா யூஸ் பண்ணுவோம், சுகர் சிரப் யூஸ். இது ஸ்வீட்டுக்காக சுகர் சிரப். சிரப். ஓகே, இவ்வளவுதான். இது நம்ம ஐஸ் வேணும்னா ஐஸ் மிக்ஸ் ஐஸ் பண்ணிக்கலாம். போடலாம். ஏன்னா இப்போ சம்மருக்கு கூலா இருக்கும்னா எல்லாத்துக்கும் ஐஸ் தான் போடணும். மாக்டெயிலுக்கு எல்லாம் செய்யலாமா? செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து 50 கிராம் ஆஃப் வாட்டர்மெலன் போடுறோம். இது வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அதில் சீட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் கடைசியில். ஓகே ஓகே, வாட்டர்மெலன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஞ்சோண்டு மின்ட் லீஃப் லைக் 5 to 10 பீசஸ். ஓகே, பாத்தீங்களா? மின்ட் லீஃப் போட்டேன் கொஞ்சமா அந்த ஃப்ளேவருக்காக மின்ட் லீஃப். மின்ட் லீஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போறது ஜிஞ்சர். இங்க ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சிருக்கோம் சின்னதா. அந்த ஜிஞ்சர் போட்டுருவோம். சரிங்களா? கொஞ்சமா ஜிஞ்சர் போட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லெமன் வெட்ஜஸ். ஓகே, அது இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக லெமன் வெட்ஜ் யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கூட ட்ரிங்க் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும் ஜூஸை விட. ஓகே, புரியுதுங்களா? இது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண லெமன் அப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 3 லெமன் போட்டிருக்கோம். ஒரு 3 லெமன் பீஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சுகர் சிரப் இருக்குது. 15 ml சுகர் சிரப். ஓகே, அதை ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம மடில் பண்றோம், இது கிரஷ் பண்றோம். ஓகே, இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடணும் ஒன்னோட ஒன்று. இப்போ ஜூஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஓகே, இப்போ ஜூஸ் ஆயிருக்கு. இதை என்ன பண்ண போறோம்? இதுல வந்து கொஞ்சம் ஐஸ் போடணும். ஐஸ் போட்டு ஓகே, ஷேக் பண்ணுவோம். ஓகே, ஷேக் பண்ணி நம்ம ட்ரிங்க் சர்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐஸ் போடலாமா? ஐஸ் போடலாம். ஐஸ். ஓகேங்களா? இங்க வந்து இது காக்டெயில் ஷேக்ல போட்டு ஷேக் பண்றோம். ஓகே. எப்படி இருக்கு சாமிங்க? வாவ், நல்லா அப்படியே ஷேக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? இது வந்து நம்ம சில்டு கிளாஸ்ல சர்வ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா கிளாஸ் ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த ட்ரிங்கோட சில்னஸ் போயிடும். ஓகே, அதனால எப்பவுமே கொஞ்சம் ஐஸ் போட்டு நம்ம கிளாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பாத்தீங்களா? ஓகே, சில்லா இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு சோடா ஊத்திடுவோம் மேல. ஓகே, சரிங்களா? இவ்வளவுதான் நமக்கு வரும் இப்போ ட்ரிங்க். ஓகே. இது வாட்டர்மெலன் ஜூஸ் ஜஸ்ட் வித் ஐஸ் இல்ல. ஓகே. அதுக்கு மேல வந்து நம்ம சோடா ஊத்தி. இது வந்து கார்னிஷ். அது எப்பவுமே ஒரு வாட்டர்மெலன் ஸ்லைஸ் வச்சா நல்லா இருக்கும். இப்போ இது ட்ரிங்க் சாப்பிட கூட ஒரு பைட் வாட்டர்மெலன் கூட சாப்பிடலாம். நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஸ்லாஷ் வித் சோடா ரெடி. வாட்டர்மெலன் ஸ்லஷ் வித் சோடா டேஸ்ட் பார்க்குறேன். ஆஹா, அந்த மின்ட்டினுடைய ஃப்ளேவர், வாட்டர்மெலனுடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து பிரமாதமாக இருக்கு. உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு இந்த கோலி சோடா பாட்டில்கள் புழக்கத்துல இல்ல. ஜப்பான்லையும் இந்தியாவின் சில இடங்களிலும் மட்டும்தான் இன்னும் இந்த பாட்டில்கள் புழக்கத்துல இருக்கு. மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.